எப்பிறவி எடுத்தாலும் உன்னை காண கண்களை படைத்திடு, எப்பிறவி எடுத்தாலும் உன் நாமம் ஒரு நாவை படைத்திடு, எப்பிறவியிலும் உன்னை மறவாதிருக்கும் நல் மனதை படைத்திடு, உலக ஆன்மாக்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுத்திடு. ஓம் நம சிவாய. என் அன்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ இன்னும் 2.5 ஆண்டுகளுக்கு உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போகுது, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. ஏன்னா இறைவன் கொடுத்திருக்கிற பணியை செவ்வனே நான் செய்திருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் மிகைப்படுத்தி எதுவும் சொல்லக்கூடாது, அதே நேரத்தில் உண்மையை மறைக்கவும் கூடாது. உள்ளது உள்ளபடி நம்ம சொல்லும் போது உங்களது வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படிங்கறதால தான் கொஞ்சம் ஓப்பனாவே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம், பேச போறோம். சனி பகவான் இந்த மார்ச் மாசம் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாக போகிறார். எல்லாரும் நீங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பயிற்சி. கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2027ஆம் ஆண்டு வரைக்கும் மீன ராசியிலேயே சனி பகவான் இருப்பார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சுருக்கமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மனுஷன் செய்யற கர்மங்களுக்கு ஏற்ப சுப பலன்களை கொடுக்கக்கூடியவர், அதுபோல அசுப பலன்களை கொடுக்கக்கூடியவர். அதே நேரத்தில் சனி கொடுத்தாலும் எவரும் தடுக்க மாட்டார், சனி கெடுத்தாலும் எவரும் தப்பிக்க மாட்டார். அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு கிரகம். நீதி, நேர்ம, தர்மம் இதெல்லாம் மனிதர்களுக்கு பாடங்களாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இது. நல்லதும் கெட்டதும் அதிகம் செய்யக்கூடிய கிரகம். நல்லதா இருந்தாலும் ரொம்ப அதிகமா இருக்கும், கெட்டதா இருந்தாலும் ரொம்ப அதிகமா இருக்கும். சனி பகவானுடைய தத்துவமே நன்மை செஞ்சா நன்மை கிடைக்கும், தீமை செஞ்சா தீமை கிடைக்கும். அதாவது நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன், அடிக்கு அடி, உதைக்கு உத. அது மட்டும் இல்லைங்க, தங்கத்தை நெருப்புல போட்டு தட்டி அழுக்க எடுத்து புடம் போட்டு அழகான ஆபரணமா மாத்திர தன்மை யாருக்கு இருக்கு? பொற்கொள்ளனுக்கு இருக்கு. அந்த பொற்கொள்ளன் மாதிரி தான் சனி பகவான் நம்மையும் புடம் போட்டு பத்திரமாத்து தங்கமா ஆபரணமா மாற்றக்கூடியவர். ரொம்ப அழகா மாத்திருவார். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட குணங்கள், சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் தொடச்சி எரிஞ்சு சலவை செஞ்சு காய போடுவார். உளிய வச்சு அழகான சிற்பமா மாத்திர தன்மை சனி பகவானுக்கு உண்டு. சனியனுடைய சேர்க்கை, அந்த பார்வை இருக்குல்ல, நாம பெரிய ஞானியாகக்கூடிய தன்மையும் இருக்கு, பெரிய கெட்டவர்களாக மாறக்கூடிய தன்மையும் இருக்கு. நம்முடைய அனுபவத்துல சொல்ல போனா மிகப்பெரிய ஆசிரியர், குரு, தகப்பன் அப்படின்னு கூட சொல்லலாம் சனி பகவான். முக்கியமா சனி திசையில அல்லது 7.5 சனி காலங்கள்ல எல்லாரும் பயப்படுறது மாதிரி கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு, துன்பத்தை கொடுக்க மாட்டார், நோயை கொடுத்துட மாட்டாரு. வாழ்க்கையில வெற்றி பெறுறது எப்படி, போராடுறது எப்படி, விழுந்தாலும் எழுந்து நிக்கிறது எப்படி அப்படின்லாம் சொல்லக்கூடியவர், அதுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியவர் சனி பகவான். அவருடைய பாதை ரொம்ப கடினமா இருக்கும். கல்லு, முள்ளு, கரடு, போட்டி, பொறாமை, அவமானம் இதெல்லாம் அதிகமா இருக்கும், ரொம்ப கடினம். ஆனா கடந்துட்டீங்க அப்படின்னா பொண்ணும் கிடைக்கும், பூவும் கிடைக்கும். எதுல? காலடியில. இன்னைக்கு கல்லு முள்ளையும் மிதிச்சு நீங்க கடந்து போறீங்க அப்படின்னா பூவும் பொண்ணும் பொருளும் செல்வமும் கிடைக்கக்கூடிய பாதை சனி பகவானுடைய பாதை. ஒரு மனுஷனுக்குள்ளார குருவினுடைய தன்மை கொண்டு வர செய்வார் வாழ்நாள் முழுவதும். அதாவது எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ, எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை ஒரு குருவாக, ஆசிரியராக, ஒரு தகப்பனாக, ஒரு ஞானியாக மாற்றக்கூடிய வலிமை உள்ளது அவருக்கு. அதனாலதான் சனியினுடைய கடைசி தசையில கடைசி புத்தி குரு புத்தியா வரும். நம்மள பெரிய குருவா, ஞானியா மாத்திருவாரு. சனிக்கு அவ்வளவு பெரிய வலிமை உண்டு. இப்ப மீனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில சனி பகவான் இப்ப மிகப்பெரிய போரை தொடுத்திருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பாரத போர், பானிபட்டு போர், அந்த அளவுக்கு நம்ம ஈடா பேசலாம். இப்ப நடக்கிற மீனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளும், கஷ்டங்களும், துன்பங்களும், துயரங்களும், மீள முடியாத சிக்கல்லாம் இப்ப இருப்பீங்க. அதனாலதான் மிகப்பெரிய போராகவே நம்ம யோசிக்கணும். 12ஆம் வீட்டுல விரயஸ்தானத்துல சனி பகவான் இருந்தார். இதுக்கு முன்னாடி கூட பாத்துக்கலாம் அப்படின்னு தைரியமா இருந்திருப்பீங்க. 7.5 சனி வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் பயமுறுத்துறாங்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா கிட்டத்தட்ட இந்த 3 வருடங்களும் வாழ்வா சாவா, மரணத்தின், கஷ்டத்தின், துன்பத்தின், துரோகத்தின், நஷ்டத்தின், கடனின் எல்லைக்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல எந்த ஒரு மிகையும் இல்ல, அதிகமாகவும் நான் சொல்லல, சரியா இருக்கும். அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு கடந்து வந்திருக்கீங்க 2.5 வருஷத்தை. முதலீட்டுக்காக வாங்கின கடனுக்கு பெரிய தொகையை இப்ப வட்டி கட்டிட்டு இருப்பீங்க. குடும்பத்துல நோய் நொடி துரத்திக்கிட்டு இருக்கும். ஏதோ ஒரு வகையில உங்களை முடக்கி போட்டிருக்கும். நிம்மதி, தூக்கம், ஏதாவது கண்டிப்பா ஒரு பிரச்சனையில
சிக்கி தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அடுத்த பிரச்சனை வந்துகிட்டே இருந்திருக்கும். எப்படியாவது சிக்கல மாட்டி விடணும், அவ்வளவுதான். சனி பகவானுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விடணும். எங்க இருந்து அந்த பிரச்சனை வருது அப்படின்னு நம்மளால யோசிக்க முடியாது. நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருப்போம், எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா எங்க இருந்து அந்த பிரச்சனை வரும்னே நம்மளால யூகிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ளாரே அடுத்தடுத்த பிரச்சனை, அடுத்தடுத்த துன்பம், அடுத்தடுத்த விபத்து வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. நிறைய மறைச்சிருப்பீங்க. அந்த மறைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கௌரவ பிரச்சனைக்காகவே மறைத்திருப்பீர்கள். அந்த அளவுக்கு பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில தலை தூக்கி நிற்கும். இப்படி ஒரு 7.5 சனிய நாங்க எதிர்பார்த்ததில்ல. யாருக்கும் இது நடக்கக்கூடாது, யாருக்கும் இது வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற காலகட்டத்தில் இப்ப இருப்பீங்க. 7.5 சனியினுடைய பாதிப்பை புலிப்பாணி சித்தர் எழுதியிருக்கிறாரு ஜோதிடத்துல. பாரப்பா 7.5 சனியின் பலனதனை சொல்ல கேளு, காசு பணம் நட்டமாகும், கை தொழிலும் கெட்டுவிடும், கடன்காரர் மொய்த்து நிற்பார், கயவன் என்ற பெயரும் வரும், கட்டியவள் கலகம் செய்வாள், கடிமனையில் பொற்களமாம், கஷ்டமோ கஷ்டமப்பா, கால்நடையாய் அலைவான் மைந்தன், பெற்றோரும் பகையாவார், பிள்ளைகளும் சொற்கேளார், உற்ற நண்பர் பகையாவார், உறவுக்காரரும் பகையாவார், ஊனுறக்கம் கெட்டுவிடும், உடல் நோயோ வதைவதைக்கும், சீறி வரும் சென்னாக கண்டம், சிறைபயமும் உண்டாகும், பார் வீட்டினிலே உயிர் சேதம், விசனத்துக்கோ பஞ்சமில்லை, வித்தைகளும் பலிக்காது, விவேகியும் மூடனாவான், விதைத்த விதை முளைக்காது, விளைத்த பயிர் தேராது, வியாபாரம் நட்டமாகி வேற்றூருக்கு ஓட்டுவிடும், அங்கேயும் பாரப்பா அவதூறு வந்து சேரும், அஷ்டலட்சுமியும் மறைந்திடுவாள், கண்டங்களும் தோன்றுமப்பா, அனல்பட்ட புழு போல அலறிடுவீர் என் அன்பு மீனராசி நண்பர்களும் தோழிகளும். இந்த 7.5 சனியினால இத்தனை கஷ்டங்களும் இந்த 7.5 சனியில விரைச்சனில நீங்க பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா ஏதாவது இதுல ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஒன்றோ இரண்டோ அல்லது எல்லாமே கூட நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் 90% உண்டு. மீதி 10% பேர் தப்பிச்சிருப்பீங்க. அதுவும் பிறந்த இடத்து புண்ணியத்தால, முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தால, முன்னோர்கள் இருந்த எச்சரிக்கை நிகழ்வுகளால அல்லது குடும்பத்துக்கு இருந்த குலதெய்வத்தின் அருளால தப்பிச்சிருப்பீங்க. மற்றபடி 90% பேர் இத்தனை பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில், வேலை, வருமானம் இது தொடர்பான மிகப்பெரிய தாக்கம் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். திடீர்னு பிரச்சனை வந்திருக்கும். சொந்தக்காரங்களாம் இன்னைக்கு பகையா இருப்பாங்க. சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. பெத்தவங்களும் பகை, உறவு பகை, ஏதாவது ஒரு நோய் வந்திருக்கும், கண்டம் வந்திருக்கும், பஞ்சம் வந்திருக்கும். எப்படிலாம் இருந்த உங்க வாழ்க்கையில அதையெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ற அளவுக்கு இப்ப உங்களுக்கு சம்பவங்கள் நடந்திருக்கும். அதாவது எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்யவே கூடாது அல்லது பிடிக்காது அல்லது இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நினைச்சீங்களோ அது எல்லாம் இப்ப செய்ய வேண்டியதா இருக்கும். கொடுமை பார்த்தீங்களா? கண்டிப்பா நான் வேலைக்கே போக மாட்டேன் அல்லது இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக மாட்டேன் அல்லது இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், இந்த மனிதர்களை நான் மதிக்க மாட்டேன், இந்த மனிதர்கள்ட்ட உதவி எதிர்பார்க்க மாட்டேன், இந்த உறவுகளை என்னைக்குமே நான் கூட சேர்க்க மாட்டேன், இந்த நண்பனை பார்க்க மாட்டேன், இப்படி மாட்டேன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கட்டாயம் அதை செஞ்சே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க. பல சோதனை இருந்திருக்கும். சரி, போனது போகட்டும், பட்டாச்சு. ஜென்ம சனியில நல்லது நடக்குமா? நிறைய கத்துக்கிட்டீங்க. ஜென்ம சனியும் இது எல்லாமே தொடரும். 7.5 சனி எதுக்கு? இதனுடைய தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு. அப்பதான் நீங்க மனம் தளரிடக்கூடாது. இந்த விஷயத்துல எது நடந்தாலும் சரி புரிஞ்சுக்கிங்க, இதெல்லாம் நம்ம விதியில எழுதப்பட்டிருக்கு நடக்கணும் அப்படின்னு. இதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க. ஏதோ திடீர்னு உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, இந்த விபத்து வந்துச்சு, இந்த நோய் வந்துருச்சு, இந்த கடன் வந்துருச்சு அப்படின்லாம் யோசிக்காதீங்க. 7.5 சனியினால வந்துருச்சு அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இதெல்லாம் எழுதப்பட்டு விட்டது. சனி பகவான் ஒரு 3-4 நல்ல சனியவும் ஒரு 7-8 கெட்ட சனியும் வச்சிருக்கிறார். அப்ப இந்த 7-8 கெட்ட சனி எதுக்கு? நம்முடைய பல தலைமுறைகள் செய்த பாவங்களையும், நாம செய்த பாவங்களையும், பல பிறவிகளில் செய்த பாவங்களை எல்லாம் சேர்த்து வச்சு இது மாதிரி சனியில தீர்ப்பார், கடனை தீர்ப்பார். புரிஞ்சுக்கிட்டவங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நினைச்சுப்பீங்க. அதாவது அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, 7.5 சனி, இப்படி பல சனிகளை உருவாக்கி வச்சிருக்கிறார். பல காலகட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார் சனி பகவான். அதனால திடீர்னு நடக்கல, உங்களுக்கு தான் திடீர்னு நடந்திருக்கு. ஆனா உங்களுடைய பிரபஞ்ச ஆத்மா இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதுல என்ன நீங்க உங்களுக்கு லாபம் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னா, இந்த சூழ்நிலையில நடந்துருச்சு, இதை விட இக்கட்டான சூழ்நிலையில ஏதாவது வந்திருந்தது, நடந்திருந்தது அல்லது சிக்கியிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? இதைத்தான் நீங்க லாபமா எடுத்துக்கணும். லாபமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப இன்னும் ஜென்ம சனியெல்லாம் இன்னும் பெரிய பிரச்சனைலாம் வரும். அதெல்லாம் அசால்ட்டா நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த புரிதல் வந்துடட்டும். பல பேருக்கு இந்த பிரபஞ்சத்து மேல, ஜோதிடத்து மேல, இறைவன் மேல, சனி பகவான் மேல, கிரகங்கள் மேல, ராசிகள் மேல நம்பிக்கையவே இருக்காது. அவங்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும் அப்படிங்கிற சூழ்நிலையில இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம எந்த ஒரு
பரிகாரத்தையும் சொல்ல முடியாது, எந்த ஒரு ஐடியாவும் சொல்ல முடியாது. இருக்கிறது இதுதான்ப்பா கிளம்பு அப்படின்னு சொல்றதுதான். ஆனா எல்லா மேல நம்பிக்கை இருக்கிறவங்க இதை டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க, உணர்ந்திருப்பீங்க. கொஞ்சம் அலட்சியமா இருந்த நம்ம 7.5 சனி வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய ஆட்டத்தை காட்டிடுச்சுல. பாம்பை கண்டால் படையே நடுங்கும், சும்மா சொல்லல. இதை சொல்லும் போது சில பேர் என்ன பாம்பை கண்டா படையை நடுங்கும், அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். திடீர்னு பாம்புன்னா என்ன பண்ணுவாங்க, துள்ளி குதிச்சு அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. அந்த சூழ்நிலையில தான் பல மீனராசி நண்பர்களும் தோழிகளும் இப்ப உணர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்ப நம்புங்க, விரைச்சனி தான் நடந்திருக்கு. இந்த விரைச்சனில கடன் ஏற்பட்டிருக்கும், அவமானம் ஏற்பட்டிருக்கும், நஷ்டமா இருக்கும் தொழில், வேலையை விட்டு வெளியில வந்திருப்பீங்க, வேற வேலையை தேடிட்டு இருப்பீங்க, வேலையில ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிட்டு இருப்பீங்க, குடும்பத்துல பிரச்சனை, பிரிவு, சண்டை, சச்சரவுகள், பெத்தவங்க பிரச்சனை, கூட பிறந்தவங்களுடைய பிரச்சனை, இப்படி பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைனே போயிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, ஒரு முடிவுக்கு வாங்க. முதல்ல அமைதியாகுங்க. இதுக்கு மேல கவனமா இருப்போம், அமைதியா இருப்போம். எது வந்தாலும் வரட்டும், ஏன்னா ஏற்கனவே பட்டாச்சு. நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் தேளு பூரான் தான் வந்தது உங்களை தேடி, உங்களை கொத்தறதுக்கு, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு. இதுக்கு மேலதான் பெரிய பெரிய ஜந்துக்கள்லாம் வரும், பாம்பு, ஓனாய், சிங்கம், புலி. என்ன புரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்னா, இதை எடுத்துக்காட்டா வச்சுக்கோங்க. இது வரைக்கும் வந்த பிரச்சனை எல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். பயப்படாதீங்க, புரிஞ்சுக்குங்க. இங்க வந்து நீங்க பயப்படணுங்கிறதுக்காக சொல்றதே இல்லை, தயாரா இருங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப ஒரு பிரச்சனை நடக்குது, உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு அல்லது உங்களை அடிக்கிறதுக்கு அல்லது உங்களை காயப்படுத்துறதுக்கு ஒரு குரூப் வந்துட்டு இருக்கு. யாராவது ஒருத்தவங்க உடையந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களை தேடி வந்துட்டு இருக்காங்க, ஒரு 5-6 பேர் வராங்க, என்ன நடக்கும்னு தெரியல, கையில கம்பு கத்தி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களை என்ன சொல்லுவீங்க நீங்க? பயமுறுத்துறியா அப்படின்னு கேட்பீங்களா, இல்லை திட்டுவீங்களா? எல்லாம் சும்மா புரளி, பயமுறுத்துறாங்க, அதுதான் நடந்துட்டு இருக்கு. சரி, அதை விடுங்க. அப்படி நினைப்பீங்களா? என்ன நினைப்பீங்க? அடுத்த நிமிஷம் அவங்க வராங்க, நீங்களும் தூரத்துல இருந்து பாத்துறீங்க. அப்ப தயாராயிடுவீங்களா? சூதானமா இருப்பீங்களா? பெரிய ஷாக் ஆக மாட்டீங்களா? அப்படி அவரு வந்து சொல்லல அப்படின்னா திடீர்னு உள்ள வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களால எதுவுமே செய்ய முடியாது, கை கால் நடுக்கமாகும், புத்தி வேலை செய்யாது, சரியான யோசனைகள் வராது, எப்படி தப்பிக்கிறது, என்ன வேணாலும் அங்க நடக்கலாம். திடீர்னு வர்றதுக்கும் யாராவது வந்து எச்சரிக்கை படுத்துறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி உங்க துணையை கூப்பிட்டுப்பீங்க, தெரிஞ்சவங்களை கூப்பிடுவீங்க, ஃபோன் பண்ணுவீங்க, போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவீங்க, நீங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க இருக்கிற இடத்துல இருந்து. இப்படி பல எச்சரிக்கை உணர்வுகளை அந்த இடத்துல நம்ம எடுத்துப்போம். இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான். இதே எல்லா விஷயத்திலையும் நீங்க நினைச்சீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ரொம்ப அலட்டிக்காம, ரொம்ப துன்பப்படாம, ரொம்ப ஷாக் ஆகாம, நிதானமா, இது நமக்கு இன்னும் 5 வருஷத்துக்குள்ளார வரும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், சரி பார்த்துக்கலாம். அப்ப நிதானமா யோசிச்சிங்க அப்படின்னா டக்குன்னு நிறைய ஐடியா வரும் தப்பிக்கிறதுக்கு. அதனால எதிர்பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எதிர்பாருங்க. பயமுறுத்துறன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க, எதிர்பாருங்க. வர்றது பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம். காக்கா காக்க படத்துல சூர்யா சொல்லுவார், என் வீட்டுக்கு இன்னைக்கு சில ரவுடிகள் வராங்க. அதாவது போலீஸ்காரங்கள்ட்ட அவர் பேசிட்டு இருப்பாரு, இன்னைக்கு நம்ம பாதுகாப்புக்கு என் வீட்டுக்கு நீங்க வரீங்க, அவங்கள போட்டு தள்ளுறோம் அப்படின்னு சூர்யா பேசிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாரு, வர குரூப் பெருசா இருக்கலாம், உங்களுக்கு வேலை அதிகமாகவும் இருக்கலாம், ரொம்ப சிம்பிளாகவும் முடிஞ்சிடலாம், எதுக்கும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லுவார். அதை வேற லாங்குவேஜ்ல சொல்லுவாரு. நான் உங்களுக்கு புரியறது மாதிரி சொல்றேன். உங்களுக்கு வேலை அதிகமாகவும் இருக்கலாம், சிம்பிளாகவும் இருக்கலாம், ஆனா தயாரா இருங்க, அலட்சியமா இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் வரக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம், ஆனா எல்லாத்துக்கும் நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் அப்படிங்கிற முடிவோட இருங்க. அதுபோல மீனராசியை பொறுத்த வரைக்கும் யதார்த்தமா செயல்படுவீங்க. யாரு மேலேயும் ஒரு போட்டி, பொறாமை அல்லது ஒரு வஞ்சனை இதெல்லாம் இருக்காது. பெரிய மனுஷத்தன்மையா இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய அதிபதி அப்படி, குரு பகவான் தெய்வீகத்தன்மை உடையவர், கொடுத்து வச்சவங்க. உண்மையா மீனராசி நண்பர்களும் தனுசு ராசி நண்பர்களும் கொடுத்து வைத்தவர்கள். இருக்கிற கிரகத்திலேயே சுப கிரகம், முழு சுபர் கொண்ட கிரகம் எதுனா குரு பகவான் தான். அவரே நீங்க அதிபதியா வச்சிருக்கீங்க. அதனால கவலைப்படாதீங்க. குரு பகவான் யாரு கெடுதல் செஞ்சாலும் அவர் உங்களுக்கு நல்லதுதான் செய்வார். இதை நினைவில் வச்சுங்க. எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும் தடம் மாறாதீங்க, குறுக்கு வழியில போகாதீங்க, சட்டத்துக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அப்படி உங்களால முடியல, வர கோபத்தையும் வர பதற்றத்தையும் வர குழப்பத்தையும் தடுக்க முடியல அப்படின்னா உடனே கோவிலை நோக்கி போயிட்டே இருங்க, அல்லது வீட்டு பூஜை அறையில் அமர்ந்துருங்க, தியானம் செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க, மந்திரம் ஓதுங்க, முழுசா நம்புங்க. இந்த நேரத்துல கடவுள் இருக்காரா இல்லையா அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. உங்களுக்கு கடவுளால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், அந்த ஈசனால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், உங்களுடைய குலதெய்வத்தால தான் காப்பாற்ற முடியும், உங்களுடைய இஷ்ட தெய்வங்களால தான் காப்பாற்ற முடியும், உங்களுடைய ராசி அதிபதியால தான் காப்பாற்ற முடியும். வேற வழியே இல்லை. ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டு ஈசா உயிரே போனாலும் கவலை இல்லை,
உன் நினைப்போடே அவன் உயிர் போகட்டும். நீங்க வேணா இதை சொல்லி பாருங்க, நினைச்சு பாருங்க, ஒரு தைரியம் வரும். பல ஆசைகள் இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி பல ஏக்கங்கள் இருந்திருக்கும். உணர்வு பூர்வமா ஈசனே எங்க இருக்க, என்ன பாரு, என்னுடைய பிரச்சனைகளை பாரு, உன்னுடைய பிள்ளைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு, நீ உருவாக்கின ஆத்மாவுக்கு, நீ அனுப்பி வச்ச ஆத்மாவுக்கு இவ்வளவு துரோகங்கள் நடக்குது, துன்பங்கள் நடக்குது, நீ எங்க இருக்க, கண்ணுக்கு தெரியறனா, நான் இத்தனை கோடி உயிரினத்துல நான் எங்கேயாவது தெரியறனா, கண்ணுக்கு கண்ணீர் விட்டு அழுங்க, அது அவமானம் இல்லை. உணருங்கள், எந்த தவறு செஞ்சாலும் எந்த கெடுதல் செஞ்சாலும் யாரை கஷ்டப்படுத்தி இருந்தாலும் உணர்ந்து வருத்தப்பட்டு இதுக்கு மேல உயிரே போனாலும் துரோகம் செய்ய மாட்டேன், உயிரே போனாலும் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், நேர்மையா இருப்பேன், யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், குடும்பத்தில் இருந்தாலும் உறவுகளா இருந்தாலும் நண்பர்களா இருந்தாலும் நான் செய்த பாவங்களுக்கு எனக்கு நிம்மதியை கொடு, இருக்கிற பிரச்சனையிலிருந்து வெளியில கொண்டு வா, என்கிட்ட இருந்து உசுர் மட்டும்தான் இருக்கு, எல்லாமே போயிடுச்சு, கெஞ்சிங்க. கண்டிப்பா அவருடைய பார்வை உங்கள் குரல் இந்த பிரபஞ்சத்துக்கு எட்டுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறவர் அவர் தான். சனி பகவானுக்கே கால் பண்ணி, விடு என்னுடைய மீனராசி பிள்ளைகளை விட்டுரு சனி பகவானே, போதும், ரொம்ப எல்லை மீறி போயிட்ட, உன்னுடைய கர்ம வினையை தீர்க்கறதுக்கு அளவு கிடையாதா, எல்லையை தாண்டி போயிட்ட, கொஞ்சம் செக் பண்ணி பாரு, விட்டுறப்பா சனி பகவானே. அவரு உடனே அங்கேருந்து ரிப்போர்ட் பண்ணுவார், அங்கேருந்து கேள்வி கேட்பார். இது உங்களுக்கு கேட்கும்போது காமெடியா தெரியலாம், ஆனா இதுதான் 100க்கு 100 உண்மை இல்லை, 1000க்கு 1000 உண்மை. புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சூட்சும விளையாட்டுல இருந்து எளிதா வெளில வந்துடலாம். அடுத்தது இந்த 7 சனியில ஜென்ம சனியை பார்க்க போறீங்க. ஜென்ம சனி அப்படிங்கிறது கடின உழைப்பை கொடுக்கக்கூடியது, எல்லாத்தையும் புரிஞ்சிக்க கூடியது, ஒரு ஆன்ம சக்தி கிடைக்கக்கூடியது, ஒரு ஞானம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஞானத்தை அடையக்கூடிய ஒரு பயிற்சி இது. அதாவது ஜென்மம் அப்படின்னாலே நாம எதுக்காக பிறந்தோம், என்ன கர்ம வினையை சுமந்து வந்து பிறந்தோம், அது எப்படி தீர்ந்துகிட்டு இருக்கு, அது எப்படி தீர்க்கணும், இதையெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன் பிறந்தீங்க, என்ன செய்யணும், எப்படி இந்த கர்மாவிலிருந்து வெளியில வரணும் அப்படிங்கலாம் புரிய வைக்கக்கூடிய ஒரு சனி தான் இது. சனி பகவான் அப்படின்னா கர்மக்காரகன், இருக்கிற கிரகத்திலேயே ரொம்ப பெரிய கிரகம். அதனாலதான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில தங்கி அங்க இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து அங்க நடக்கிற அநியாயத்துக்கெல்லாம் ஒரு தண்டனை வாங்கி கொடுத்து, நேர்மையா இருந்தா அள்ளி கொடுத்து, தானம் செஞ்சிருந்தா கொட்டி கொடுத்து கடந்து செல்லக்கூடிய கிரகம் சனி கிரகம். அதனாலதான் இந்த ஜென்ம சனியவும் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல உங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க முடியாது, நீங்க 1000 பேருக்கு பாடம் எடுப்பீங்க, அத்தனை அனுபவம் கிடைச்சிருக்கும். ஆனாலும் சனி பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கொடுத்ததுல ஒரு 10-15% தான் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, இன்னும் 80 இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்லலாம் ஒரே வார்த்தையில, ஐ ஆம் வெயிட்டிங், நான் காத்திருக்கேன், இறைவன் ஈசன் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை, அவர் பார்த்துப்பாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் இனிமே யோசிக்க ஆரம்பிப்பீங்க, யோசிக்க ஆரம்பிக்கணும். எதுலையுமே ஒரு பெர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதிக செலவை நிறுத்தலாம், கடன் வாங்குறத நிறுத்தலாம், வேலையில கவனமா இருக்கலாம், உங்களை திசை திருப்புற எந்த ஒரு விஷயத்தையும் முடக்கி வைக்கலாம். கணவன் மனைவி உறவுகள் நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பிரிவினைகள் ஏற்படும். கூட இருந்த எல்லாருமே நீங்க வேணா கவனிங்க, எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டே இருப்பாங்க. உங்களுடைய வார்த்தை அப்படி விழுந்துகிட்டு இருக்கும். கடன் வாங்கறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கணும். கடன் வாங்கறதுக்கு சனி உங்களை தூண்டுவார், புரிஞ்சுக்கணும். இன்னும் தூண்டுவார், போதாதா அப்படின்னு நீங்க என்ன சொல்லலாம், இன்னும் தூண்டுவார், வேற வழியே இல்லாத அந்த நிலைக்கு கொண்டு போய் உங்களை விடுவார். கேட்ட உடனே கொடுப்பாங்க, ஏன்னா அவர் வேலையை சரியா செய்வார். அப்ப எந்த அளவுக்கு சனி பகவான் இது மாதிரியான விஷயங்கள்ல தூண்டி விடுவார், அதிக ஆசை ஏற்படுத்துவாரு, அந்த ஆசை நடக்கிறது மாதிரி பண்ணுவாரு, அதிலே பேராசையை கொடுத்து குறுக்கு வழியில போக வைப்பாரு, குறுக்கு வழியை காட்டுவார், நேர் வழியை மறைச்சிட்டு உசிரே போனாலும் நான் போக மாட்டேன்னு நீங்க முடிவு பண்ணாதான் உங்களுக்கு நேர் வழி அப்புறம் காமிப்பாரு. எப்பொழுதுமே இதுதான், ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஒரு கதவு மூடிடுச்சு அப்படின்னா வருத்தப்படக்கூடாது, நீங்க ஸ்டெடியா இருந்திருக்கீங்க, அதனால இன்னொரு கதவு கண்டிப்பா திறக்கும், நேர்மையான கதவு நல்ல கதவு திறக்கும் அப்படின்னு அர்த்தம். எந்த கெட்ட விஷயம் நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்ற விஷயமும் இதுதான். பொருத்தி பாருங்க, கரெக்டா இருக்கும். அதனால கெட்ட பாதையை காட்டும் போது உயிர் போனாலும் அவமானப்பட்டாலும் யாரை பிரிஞ்சாலும் எது நடந்தாலும் நான் அந்த பாதையில போக மாட்டேன் அப்படின்னு ஸ்டெடியா இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு இன்னொரு பாதை ஆட்டோமேட்டிக்காவே புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால ரொம்ப எச்சரிக்கையா புத்தி தெளிவோட இருக்க வேண்டியது அவசியம். அவசர புத்தியை கொடுப்பார், எதையுமே டக்கு டக்குன்னு அவசரமா செய்ய வைப்பார். ஆனா நம்ம சிக்கலை மாட்டி விடணும்ல. அவருடைய வேலையை அவர் கரெக்டா செய்யறாரு, உங்களுடைய வேலையை நீங்க பெர்ஃபெக்டா செய்யுங்க. இது எப்படி தெரியுமா,
கடிக்க வர நாயை பிஸ்கட்டை கொடுத்து கொஞ்சம் அடக்கி வைக்கிறது மாதிரி. அந்த புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சிடலாம். எதிர்பாராத விதத்துல தீயவர்களுடைய தொடர்பு கிடைக்கும், நைஸா விலகிடுங்க. நாய்க்கு பிஸ்கட் போடுற கதையா? அதுக்காகலாம் பயப்படாதீங்க. உங்களுக்கு முக்கியம் குறுக்கு வழியில போகாம உழைச்சிக்கிட்டே இருக்கலாம், அது தப்பு இல்லை. நேர்மையான வழியில உழைச்சிக்கிட்டே இருங்க. ஒரு வேலையா, ஒரு தொழிலா, ஒரு இலக்கா பயணம் செஞ்சுக்கிட்டே இருங்க. திடீர்னு வருமானம் நிற்கும், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும், கடன் கிடைக்காது, அப்ப குறுக்கு பதில போக வைப்பார். எச்சரிக்கையா இருக்கணும். அதுபோல வாயை கொடுத்து மாட்டிக்கிற பிரச்சனை எல்லாம் வரும், தேவையில்லாத வம்பு வழக்கு வரும், தகராறு வரும், அடுத்தவங்க விஷயத்துல ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களை சிக்கல்ல மாட்டி விடணும், வம்பு வழக்குல மாட்டி விடணும் அப்படின்னா அங்க ஒரு பிரச்சனை நடக்கும். அண்ணா அப்படிங்கிற ஒரு குரல் கேட்கும், தம்பி வந்துட்டேன் அப்படின்னு நீங்க போய் ஜாயிண்ட் ஆவீங்க. சினிமா படத்துல நடக்கிறது மாதிரி அண்ணன்டா தம்பிடா வீர வேஷம் அங்க நடக்கும். அதை பார்த்து சனி பகவான் சிரிப்பாரு, சரிடா நான் வரண்டா, ரெடியா ஜெயில் இருக்குடா. இது எல்லாமே ஒரு திருவிளையாடல்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்குமே அவசரப்பட மாட்டீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, எதை பார்த்தும் பொங்காதீங்க. முயற்சிகள் எடுங்க, உழையுங்க, பெரிய முதலீட போடாதீங்க. கவன சிதறல் ஏற்படும். வாகனத்துல போகும்போது, ஒரு வேலை செய்யும் போது, மிஷின்ல செய்யும் போது அல்லது பயணம் செய்யும் போது எப்பொழுதுமே ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு நிதானம் இருக்கணும். தேவைப்படுற இடத்துல வேகம் இருக்கணும், தேவையில்லாத இடத்துல பொறுமை இருக்கணும். இன்னும் சொல்ல போனா ஒரு மனுஷனா வாழாம ஒரு கம்ப்யூட்டரா, கால்குலேட்டரா, மிஷினரியா நீங்க வாழ கத்துக்கணும். அதுதான் ஜென் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குமே கோவப்படுறதில்ல. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அசராம நம்ம வேலை செய்யறது. நடக்கிறது நடக்கட்டும். ரொம்ப கோவம் பொங்குச்சு அப்படின்னா ஈசா நீ இருக்க பாத்துக்க, என்ன உசிப்பி விடுறாங்க, அப்படி அமைதியா கடந்து போயிடுங்க. உழைப்பை அதிகப்படுத்துவார், அலைச்சலையும் அதிகப்படுத்துவார், சோம்பலை கொடுப்பார், வேலையில பிரச்சனையை கொடுப்பார். எல்லாத்துக்கும் தயாராயிருங்க. உழைப்பே உயர்வு தரும் அப்படிங்கிற கொள்கையை இந்த காலகட்டத்தில் நீங்க பிரகடனம் செய்யறது நல்லது. உழைப்பை மட்டும் நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அது மட்டும் இல்ல, பல பேருக்கு ஆசை இருக்கும், லட்சியம் இருக்கும். ஆனா சில பேர் சோம்பல் அடைஞ்சு அந்த ஆசையும் லட்சியத்தையும் ஒத்தி வச்சிருவாங்க. சில பேருக்கு அவநம்பிக்கை பிறந்துடும். சில பேர் அந்த கஷ்டத்தெல்லாம் சந்திக்காம போராட மனசு இல்லாம அமைதி ஆயிடுவாங்க. சரி கிடைச்ச வரைக்கும் போதும், இருக்கிற வரைக்கும் லாபம், பறக்க ஆசைப்பட வேண்டாம் அப்படின்னு அமைதியா இருந்துருவாங்க. ஆனா நம்ம பொறுப்பு அது இல்லைங்க. அதுவும் உங்களுடைய பிறப்பு அது இல்லை. சிந்தனையும் உழைப்பும் ஒன்று சேரும்போது தான் அங்க வெற்றியே இருக்கு. உலக மனுஷங்களை ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒரு விதம் பேசுறவங்க, இன்னொரு விதம் செய்யறவங்க. செய்யறவங்களால மட்டும்தான் அந்த உலகமே முன்னேறிட்டு இருக்கு, இன்னைக்கு வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் கோடீஸ்வரங்க இருக்காங்க அப்படின்னா அது இந்த செய்யறவங்களால மட்டும்தான் சாத்தியப்படுது. துரதிருஷ்டவசமா நம்ம நாட்டுல உழைப்பு ரொம்ப கேவலமா பேசுறவங்களும் உண்டு. அது இன்னொரு வழியில சொல்லுவாங்க, பேராசைப்படுறான், வாவுன்னு அலையிறான், பணம்னு பண பேயா இருக்கான். ஏம்மா பணத்தை கண்டா நீங்க தூரம் ஓடி போவீங்களோ? ஏண்டா பணத்தை கண்டா சீ போ அப்படின்னு வச்சு தள்ளிட்டு போயிடுவீங்களோ? ஆசை இருக்கு, ஆனா உழைக்கிறதுக்கு மனசு இல்ல, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. யாராவது தூக்கி கொண்டு வந்து கொடுத்தா பொட்டியில் அடுக்கி மட்டும் வைக்கிறதுக்கு ஆசை இருக்கு. அதனால உழைப்பை கேவலமாக பார்க்கிற நினைக்கிற கூட்டம் இங்க அதிகம். உழைக்க வேண்டியவங்களா நம்ம கீழே தான் உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இங்க நிறைய பேருக்கு உண்டு. அவங்க அடிமை அப்படின்னு நினைச்சுக்கிறோம். உண்மையான வெற்றியாளன் யார் தெரியுமா? உழைக்கிறவன் தான், உழைப்பாளி தான். உழைக்காதவன் என்னைக்குமே முதலாளியாகவே முடியாது. முதலாளியான ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில உழைச்சவங்க, ஒருத்தவங்களுக்கு அடிமையா வேலை செஞ்சவங்க, கஷ்டப்பட்டவங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா குறுக்கு வழி இருக்குங்க. என்ன வழி தெரியுமா? ரொம்ப ஆசையா இருக்குல்ல கேட்கறதுக்கு. லஞ்சம் வாங்குறது, கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, அடுத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறது, மக்கள் பணத்தை, நிலத்தை, அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி சுரண்டுறது, இதெல்லாம் குறுக்கு வழி அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான குறுக்கு வழியே அது இல்ல. இதுதான் உண்மையான குறுக்கு வழி. வெற்றிக்கு உழைப்பு தான் குறுக்கு வழி. என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா உழைச்சா ஜெயிச்சிடலாம். இதுதான் குறுக்கு வழி. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாது. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே. எவ்வளவு அற்புதமான பாட்டு. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. குழந்தைங்களுக்கு பாடின பாட்டு அப்படின்னு நினைச்சிருப்போம். அதாவது ஒரு குழந்தைய காட்டி 80 வயசுக்காரவங்களுக்கும் 50 வயசுக்காரவங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அற்புதமான பாட்டு. அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிஞ்சுங்க, இரவோடு இரவா யாரும் விஞ்ஞானி ஆக முடியாது, யாரும் கலைஞனாக முடியாது, யாரும் தலைவனாக முடியாது, யாரும் பணக்காரனா ஆகவே முடியாது. ஒரு மனுஷன் ஒரு பாறையை புழக்க
பிளக்கிறதுக்கு அது மேல சம்மட்டியால அடிச்சுக்கிட்டே இருப்பான். அடிக்க அடிக்க அவன் அடிச்ச 100வது அடியில அந்த பாறை பளந்து நிற்கும். அவனுக்கு தெரியாது 99 அடிகளும் அந்த பாறையை பிளப்பதற்கு காரணமா இருந்தது அப்படின்னு. அதனால இன்னைக்கு ஓடி ஓடி உழைச்சு களைச்சு போயிருப்பீங்க. அடி வாங்கி அடி கொடுத்து ரொம்ப சோர்வாயிருப்பீங்க. 99 அடி அடிச்சுட்டு அந்த பாறையை பிளக்கிறவன் முடியலன்னு போயிருந்தான்னா அந்த பாறை உடைஞ்சிருக்குமா? 100வது அடி கொடுத்ததுக்கு அப்புறம் உடையுது. அப்ப அதுக்கு காரணம் 100வது அடி இல்ல. எல்லாரும் நினைச்சுக்கிறது அந்த ஒரு அடி தான், அந்த 100வது அடியால தான் உடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. உடனே கோடீஸ்வரன் ஆயிடணும், வாழ்க்கையில உடனே முதலாளி ஆயிடணும், உடனே பணம் சம்பாரிச்சிடணும், உடனே நகை வாங்கிடணும், உடனே வீடு கட்டிடணும், வாகனம் வாங்கிடணும், நிலம் வாங்கிடணும். அதுக்கு முன்னாடி இந்த 99 அடி இருக்கே, அது யாருப்பா வாங்குறது? அதுக்கு முன்னாடி இருக்க அவமானம், கஷ்டம், நஷ்டம், துரோகம், உழைப்பு, ரத்தம், வேர்வை, இதெல்லாம் யார் சிந்தறது? அதனால வெற்றி அப்படிங்கிறது நாம செய்யற ஒவ்வொரு செயல்லையுமே இருக்கு. தயவு செஞ்சு இதை அஸ்ட்ராலஜிக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் நினைக்காதீங்க. அஸ்ட்ராலஜியும் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒண்ணுதான். நம்ம வாழ்க்கையை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். நாம செய்யற ஒவ்வொரு செயலுமே நம்ம வெற்றியை நிர்ணயிக்கும். அதைத்தான் என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, சனி பகவான் சொல்றாரு. உழைக்க உங்களை செதுக்குவார். 99 அடி தோண்டிவிட்டு எதுவும் இல்லைன்னு வெளியில வந்துடக்கூடாது. 100வது அடியும் தோண்டி பாருங்க, அங்க புதையல் இருக்கலாம். அதனால முயற்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. அடுத்தது சனி பகவானுடைய பார்வை பலன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. குரு பகவானுக்கு அதாவது இருக்கிற இடம் பாழ், பார்க்கிற இடம் கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சனி பகவானுக்கு உள்டாவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற இடத்துக்கு புண்ணியமும் பார்க்கிற இடத்தை பாழாக்குறதும் இவருடைய குணம். அதாவது அங்க பஞ்சாயத்து வைக்க போறாரு. அந்த வீடுகள்ல 3 வீட்டை பார்ப்பாரு. உங்க வீட்டுல விருந்தாளியா வந்து உங்க வீட்டுக்குள்ளார இருக்கிற அறைகள் இருக்குல்ல, ஒரு 3 ரூமை பார்ப்பாரு. ஒரு வீட்டுல உங்களுடைய முயற்சி ஸ்தானம் போயிட்டு இருக்கும், இன்னொரு வீட்டில் உங்களுடைய கலத்திர ஸ்தானம், கணவன் மனைவி கூட்டாளர்கள் நண்பர்கள், இந்த ஸ்தானம் போயிட்டு இருக்கும், இன்னொரு வீடு தொழில் நடந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். உங்க வீட்டில் இருந்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற உங்க வீட்டை விட்டு பக்கத்திலே உங்களுக்கு ஷெட் இருக்குன்னு வச்சுங்களேன், பக்கத்து சின்ன சின்ன வீடு, சின்ன சின்ன ரூம் இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்காரு. அங்க வந்து பஞ்சாயத்து வைப்பார். இங்க என்ன நடந்தது, இங்க என்ன நடந்தது, இங்க என்ன நடந்தது அப்படின்ட்டு. அதாவது வரவு செலவு கணக்கை பார்க்கறது மாதிரி தான். ஒரு பெரிய அதிகாரி வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா வரவு செலவு கணக்கை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? இங்க நீங்க பயந்தே ஆகணும். வேலை போயிடுமோ, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருப்போமோ, வேலையை விட்டு தூக்கிடுவாரோ அல்லது பணத்தை புடுங்கிடுவாரோ, இப்படி ஏகப்பட்ட பதற்றமும் பயமும் இருக்கும். ஆனா நீங்க பயப்படாதீங்க. நேர்மையா இருக்கிறவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய ஃபைலை கொடுத்துட்டு நீங்க பற்றி அமைதியா போய் நிக்கலாம். அவர் செய்யறத செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அப்ப முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க என்னெல்லாம் முயற்சி பண்ணி உண்மையா உழைச்சி கஷ்டப்பட்டு சேர்த்தீங்களோ அதுல கணக்க வழக்க பார்க்கிறாரு. நியாயமா நேர்மையா இருந்தது அப்படின்னா, அந்த முயற்சி நியாயமா நேர்மையா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதனால சேர்த்த நல்லது கெட்டது, புகழ், பணம், செல்வம், பொருள், வீடு, நிலம், சொத்து, பெயர் எல்லாத்தையும் இது நேர்மையா சம்பாரிச்சது, கடைசி காலம் வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு சீல் போட்டு போவார். அதையே மாத்தி நீங்க நேர்மையான வழியில முயற்சி பண்ணாம குறுக்கு வழியில முயற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உடனே ரெக்கவரி பண்ணுவார். அதாவது நஷ்டத்தை ஏற்படுத்துவார். உங்க குறுக்கு வழியில முயற்சி பண்ணி கிடைச்ச அத்தனை விஷயங்களையும் பறிகொடுப்பீங்க. அடுத்தது களத்திர ஸ்தானத்துல குரு பகவான் பார்வை படுது. அதாவது கணவன், மனைவி, நண்பர்கள், தொழில் கூட்டாளர்கள் அல்லது வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு உதவி செய்யறவங்க, இப்படி எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம். அந்த இடத்துல இவருடைய பார்வை விழுது. அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் படத்தை சொல்றது உங்களுக்கு நல்லா புரியுங்கிறதுக்காக சொல்றது. வேட்டையாடு விளையாடு படத்துல எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சீனே இதுதான். எல்லா ரவுடிகளும் அவங்க உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு வேலையை போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் ஏதாவது கெட்ட எண்ணம் இருந்தது, தப்பு பண்ணு நினைச்சிட்டு இருந்தீங்க, அல்லது குடும்பத்துக்கு துரோகம் பண்ணு நினைச்சிட்டு இருந்தீங்க, நண்பர்களுக்கு துரோகம் பண்ணு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க, அல்லது உங்களுக்கு துரோகம் பண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, கெட்டது பண்ணணும் யாரோ நினைச்சிட்டு இருந்தாங்க, அல்லது உங்களுடைய துணை உங்களுக்கு கெட்டது பண்ணணும் துரோகம் பண்ணணும் நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா என்ன செய்வாரு? உடனே எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுவார். அத்தனை விஷயத்திலையும் கவனம் செலுத்தி அதுல நடக்கக்கூடிய, அதாவது குடும்ப பிரச்சனையில நியாயமா இருந்தா அன்பே ஆறுயிரே அப்படின்னு குடும்ப வாழ்க்கையில ஒரு அந்யோன்யம் ஏற்படும். ஏற்கனவே பிரிஞ்சிருந்தா கூட ஒன்னு சேர்ந்துருவீங்க. சனி பகவான் களத்திர ஸ்தானத்தை அப்படி பாக்குறாரு. முடிஞ்ச வரைக்கும் என்ன தப்பதான் அவர் கண்டுபிடிப்பாரு. பிடிக்காத மருமக எது செஞ்சாலும் தப்பு அப்படின்னு சொல்றது மாதிரி சனி பகவான் அப்படிதான் பாப்பாரு. ஏதாவது தப்பு இருக்கான்னு தான் கண்டுபிடிப்பாரு. ஏதாவது சரியா செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கண்டுபிடிக்க மாட்டாரு. அவரு அந்த இடத்துக்கு வரும்போதுதான் என்ன சரியா செஞ்சீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு பாப்பாரு. இப்ப என்ன தப்பு செஞ்சீங்க அப்படின்னு பாக்குற பார்வை அது. உங்களுடைய ராசியில அவர் இருக்கும்போது அங்க என்ன சரியா செஞ்சீங்கன்னு தான் பாக்குறாரு. அவர் பார்வை இடத்துக்கு நீங்க என்ன
என்ன தப்பு செஞ்சீங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய பார்வை அது. அதனால சரியா செஞ்சதை விட தப்பா செஞ்சதுக்கான தண்டனை இங்க அதிகம் கிடைக்கும். அதனால கணவன் மனைவிக்கோ நண்பர்களுக்கோ துரோகம் செய்யாம மதிச்சு உதவியா இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பார். உங்களுக்கு யாராவது அப்படி நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அல்லது நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்க காலடியில் வந்து விழ வைப்பார். அதனால இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. 7வது வீட்டுல முக்கியமான வீட்டுல இப்ப அவர் காலடி எடுத்து வைக்கிறார். எப்படி உங்களுக்கு அதை சரி பண்ணுவார், தீர்ப்பு கொடுப்பார் அப்படின்னா, இங்க நம்ம சட்டம் என்ன சொல்லுது, நமக்கு ஒரு கெடுதல் பண்ணாங்க, நம்மளை ஏமாத்தினாங்க அப்படின்னா நீங்க ஏமாத்துங்கலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு தண்டனை கொடுத்து ஃபைன் போட்டு உள்ள வச்சிருவாங்க. ஆனா சனி பகவான் கோர்ட்ல அப்படி இல்லை. கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணாங்களா, அப்ப மனைவிக்கு கணவன் துரோகம் பண்ணுங்க. நண்பனுக்கு துரோகம் பண்ணீங்களா அல்லது நண்பன் உங்களுக்கு துரோகம் பண்ணாரா, நீங்க துரோகம் பண்ணுங்க. உங்களை நண்பர்கள் கெடுத்தார்களா, நீங்க கெடுங்க. அதாவது அடிக்கு அடி உதைக்கு உதை. நான் முன்னாடி சொன்ன கான்செப்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? அதுதான் சனி பகவானுடைய கோர்ட்ல நடக்கும். அதனாலதான் எதுல நீங்க அடிக்கு அடி உதைக்கு உதை கிடைச்சாலும் வருத்தப்பட மாட்டீங்க. குடும்ப பிரச்சனை நடந்தது அப்படின்னா வெளியில தலை காட்ட முடியுமா? மனைவிக்கு தெரியாம அல்லது கணவனுக்கு தெரியாம யாரு கூடயாவது பழக்கம் வச்சுக்கிட்டு உங்களே இழந்துடுறீங்க அப்படின்னா அதையே அவர் திருப்பி கொடுப்பார். உங்களுக்கு அந்த துரோகத்தை செய்ய வைப்பார். அப்ப என்ன நடக்கும், அதை உங்களால் தாங்க முடியுமா? அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் நேர்மையா குடும்ப வாழ்க்கையில இருக்கணும். அடுத்தது தொழில் ஸ்தானத்துல எது செஞ்சாலும் நேர்மையா செய்யுங்க அப்படின்னு தான் சொல்ல வர்றார். தொழிலோ வேலையோ நேர்மை இருக்கணும். சட்டத்துக்கு புறம்பா நினைச்சாலே இங்க கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்ட வேண்டியது வரும், உள்ள போக வேண்டியது வரும். எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு. அங்க கணக்கு வழக்கு, அங்க ஏதாவது தப்பு நடந்திருக்கா, நேர்மையா சம்பாதிச்சிங்களா அல்லது ஊரடிச்சு உலையில போட்டீங்களா, அல்லது இதுக்கு மேல எப்படி இருக்க போறீங்க இந்த 2.5 வருஷத்துக்கு, அதையெல்லாம் பார்க்கக்கூடிய காலகட்டம் இது. அதனால பாவத்தை மென்மேலும் சேர்த்துக்காம எச்சரிக்கையா உங்களுடைய உண்மையான குணம், பெருந்தன்மை, தெய்வீக குணம் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணுங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் குறுக்கு வழியில போகாதீங்க. நேர்மையா இருங்க. இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உண்மையா மீனராசி நண்பர்களும் தோழிகளும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனாலதான் குரு பகவானுடைய ராசியில நீங்க இருக்கீங்க. அப்படியே உங்களால எதுவும் முடியல அப்படின்னா இறைவனை சரணடையுங்கள். முருகன் இருக்கிறார், சிவன் இருக்கிறார். தியானம் செய்யுங்க, ஆன்மீக பயணம் போங்க, கோவிலுக்கு போங்க, பரிகாரங்களை செய்யுங்க. சில பேர் பரிகாரங்கள் பலிக்கலையே என்ன செய்யலாம், எத்தனையோ கோவிலுக்கு போயிட்டோம், எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சிட்டோம், எத்தனையோ கடவுளை கும்பிட்டுட்டோம், எதுவுமே பலிக்கல, எங்க குறை தீரல அப்படின்னு வருத்தம் அடைவீங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, நீங்க இந்த பிறவிலையோ போன பிறவிலையோ அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் தான் இந்த ஜாதகத்துல தோஷங்களா சாபங்களா தொடர்ந்து வரும். அப்படிதான் நீங்க பிறக்கும் போதே டிசைன் செய்யப்படும். ஜோதிடத்துல கர்ம வினை தீர்க்கறதுக்காக கட்டங்கள் அமைஞ்சிரும். ஆனா அதை சரி செய்ய பரிகாரங்களையும் இறைவன் கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு. உடனே பரிகாரம் ஏதோ சடங்கா இருக்குமோ, யாத்திரை போகணுமோ அப்படிலாம் பயப்படாதீங்க. உண்மையிலேயே செஞ்ச தவறுக்கு வருந்தி மனசார மன்னிப்பு கேட்டு இறைவனை சரணாகதி அடையுங்கள். இதுக்கு மேல அந்த தப்பு செய்ய மாட்டேன். இதுதான் இறைவனுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய பரிகாரம். நிச்சயம் உங்களால என்ன பரிகாரம் செய்ய முடியுதோ உணர்வுபூர்வமா அதை செய்யுங்க, குறைகளை போக்குவார். ஒரு சின்ன ஸ்டோரி நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. கண்ணு தெரியாத அப்பா அம்மாவை ஒரு சிறுவன் காட்டுல தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். 2 கூடையில வச்சு குச்சியில வச்சு கட்டிக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். தசரதர் அங்க வந்து மானை கொல்றதுக்கு பதிலா அந்த பையனை கொண்டுவார் அம்பு எய்தி. அந்த பெற்றோர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறார். ஆனா அவங்க மன்னிக்கல. அதே புத்திர சோகத்தில் நீ வாடுவாய் அப்படின்னு சாபமிடுறாங்க. ஏன் அப்படி சாபமிட்டாங்க? தசரதன் தனக்கு ஏதாவது ஆயிடுமோ, தன்னுடைய பதவிக்கு ஏதாவது ஆயிடுமோ, அதை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மன்னிப்பு கேட்கறான். அதனாலதான் அவங்க சாபமிடுறாங்க, புத்திர சோகத்தில் நீ வாடுவாய் அப்படின்னு. அவதான் ராமர் காட்டுக்கு போனாரு. அதுல இருந்து கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருக்காரு தசரதர். ஆனா அதே கதையில இன்னொரு கதை, கிளை கதை ஒண்ணு வருது. தசரதன் செஞ்சது மாதிரியே ஒரு மன்னன் அந்த சிறுவனை மான் அப்படின்னு ஏதோ ஒரு மிருகம் நினைச்சிட்டு அம்பு எய்தும் போது அந்த சிறுவன் மேல பட்டு இறந்துடுறாங்க. கதறி அழுது மனம் கலங்குறான் அந்த மன்னன். அவங்க முன்னாடி மண்டிடுறான், இந்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாது, இதற்கு பரிகாரம் செய்ய விரும்புறேன், என்னுடைய ராஜ்யத்தை நீங்க எடுத்துக்குங்க, என்னையும் என் குடும்பத்தையும் நாடு கடத்துங்க, அந்த வாளை எடுத்து கொடுத்து, இல்லைன்னா அந்த வாளாலேயே என்னையும் கொன்று பழி தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு மனசு வந்து மண்டிக்கிட்டு மன்றாடி கேட்கிறான். இந்த மன்னிப்பு கோர்றதுல எது உணர்வுபூர்வமா மன்னிப்பு கேட்கறது நீங்களே புரிஞ்சுக்கங்க. அப்ப அந்த சிறுவனுடைய பெற்றோர் பயப்படுறாங்க, திடுக்கிடுறாங்க. இவ்வளவு நல்ல அரசனை எப்படி நம்ம தண்டிக்கிறது? ரொம்ப மனசு வருந்துறாரு, தெரியாம நடந்துருச்சு போல. ஆனா மகனை கொன்று விட்டானுங்கிற ஆத்திரமும் இருக்கு அவங்கள்ட்ட. அதனால அவனுடைய தர்ம சிந்தனைய பார்த்து மனம் இறங்கினார்கள். மகனுடைய ஆத்ம சாந்திக்காக
தவம் இருக்க போறோம் அப்படின்ட்டு மன்னனை ஆசீர்வதிச்சுட்டு நீங்க நல்லாட்சி செய்யுங்க போய் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப புரியுதுங்களா? மகனை இழந்த பெற்றோரே மன்னனை மன்னிக்கும் அளவுக்கு அந்த பரிகாரம் இருக்குது. இப்படிதான் நம்முடைய பரிகார வழிபாடுகளும் இருக்கணும். அழுதால் உன்னையே பெறலாம் அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர். மனம் வருந்தி திருந்தி இதுக்கு மேல அந்த தவறு செய்ய மாட்டேன், ஆனா செஞ்ச தவறுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன், கடவுள்கிட்ட மன்றாடுங்க, மண்டியிட்டு கேளுங்க, அழுவுங்க, கதறுங்க, கத்துங்க, ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதனால மனம் வருந்தி வருத்தப்படுறீங்க, எந்த கஷ்டத்தையும் தாங்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா அந்த தெய்வமே உங்க மேல கருணை காட்டும். நம்பிக்கையோட ஆணவம் இல்லாம வழிபாடு செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். உங்களுக்கு எப்போதுமே கஷ்டம்னு வந்தா புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. முற்பிறவில செய்ய தீய பலன்கள் தான் இந்த பிறவியில இப்படி கஷ்டம் உருவாகுது. ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம ஆராய்ஞ்சாலே அது தெரிஞ்சிடும். நிறைய பேருக்கு நாங்க பார்த்துருக்கோம். அந்த ஜாதகம் பிறக்கும் போதே அந்த ஜாதகம் அப்படி அமைஞ்சிரும். அது மட்டும் இல்ல, தொழில்காரகன் சனி பகவானுடைய நிலை பொறுத்து தான் நம்முடைய கஷ்டம் எல்லாமே இருக்கு. பண கஷ்டமாக இருந்தாலும், நோய் கஷ்டமாக இருந்தாலும், பழைய பாவ புண்ணியங்களுக்கான கஷ்டம் இருந்தாலும் அது சனி பகவானால தான் தீர்க்க முடியும். அதுக்கெல்லாம் காரணம் சனி இருக்கிற நிலை தான் ஜாதகத்துல. அதனால உங்கள் ஜாதகத்தின்படி சனி பார்வை இருந்தா அவருடைய அகோர பார்வையை குறைக்கணும் அப்படின்னா அவரை வழிபட்டோம் அப்படின்னு ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிரும். அதனால நம்ம குடும்பத்துல தீராத சண்டை வருது, குடும்ப பிரச்சனை வருது, நோய் வருது, பண கஷ்டம் வருது, தொழில் நஷ்டமா இருக்கு, ஒரே இடத்துல வேலை செய்ய முடியல, வேலை மாறிக்கிட்டே இருக்கும், சம்பளம் உயர்வு இருக்க மாட்டேங்குது, இப்படி எந்நேரமும் ஏதாவது ஒரு சிக்கல்ல இருக்கும், ஒரு தடையாவே இருக்கு, ஒரு பிரச்சனையாவே இருக்கு, வாழ்க்கையில முன்னேறவே முடியாதாங்கிற ஏக்கம் வருது, அல்லது நம்மளையே நம்ம அழிச்சிக்கலாமாங்கிற எண்ணம் வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் சனி பகவானுடைய பார்வை தான், அல்லது சனி பகவானுடைய அருள் பார்வை இல்லாதவால தான் இதெல்லாம் நடக்கும். அவருடைய அருள் பார்வை வேணும் அப்படின்னா இந்த பூஜை செய்ய, ஒரு அற்புதமான பூஜை சனி பூஜை. சனிக்கிழமை செய்யக்கூடிய சனி பூஜை. 9 சனிக்கிழமை இந்த பூஜை செய்யறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கறதே வராது. எந்த கர்ம வினையும் உங்கள்கிட்ட தங்காது, எல்லாமே முடிஞ்சிடும். அப்படி ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த சனி பூஜை. சரி, எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு 4:30 to 6 மணிக்குள்ளார எழுந்திரிச்சிருங்க. எழுந்திருச்சு உடம்பு பூரா எள்ளெண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயை உடம்பு பூரா தேய்ச்சிங்க, தலையில இருந்து உச்சங்கால் வரைக்கும் தேய்ச்சிட்டு குளிச்சிருங்க. குளிச்சுட்டு கருப்பு ஆடைய அணிஞ்சுக்குங்க, இருந்தா அணிஞ்சுக்குங்க, இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு கருப்பு ஆடை அணியறது தான் சனி பகவானுக்கு பிடிச்ச ஆடை. அடுத்தது பச்சரிசி மாவால வாசல்ல கோலம் போடுங்க. இது என்ன, சனி பகவானின் கர்ம வினையை தீர்க்கிறதுக்கு இது முதலிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம். இது பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. பொடியாலையோ அல்லது கலர் பொடியாலையோ கோலம் போடாதீங்க, ஏன்னா அது பாவத்தை சேர்க்கும். பூச்சோ அல்லது எறும்போ வந்து சாப்பிடும் போது ஏமாந்துட்டு போயிடும். அதுகளை ஏமாத்தாம பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. இது 33 கோடி தேவர்களும் அந்த பூஜையில கலந்துக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, பச்சரிசி மாவால கோலம் போட்டீங்க அப்படின்னா 100 பேருக்கு அன்னதானம் செஞ்சோம்னா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது கிடைக்கும் அந்த பூச்சிகள் எறும்புகள் சாப்பிடும் போது. அதனாலதான் முன்னோர்கள்லாம் நமக்கு அதை ஒரு பழக்கமாவே படுத்தி வச்சிருக்காங்க. அதனால பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. உங்களால முடியல, வேலை பளு அதிகமா இருக்கு, இதை நாங்க வாரம் அரைச்சிக்கிட்டு இருக்க முடியாது பச்சரிசி மாவை அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. 9043368826 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி இவங்க அற்புதமான ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிருக்காங்க. பச்சரிசி மாவை கட்டி ஆக்கி அதை நீங்க எப்போதுமே வச்சுக்கிட்டு பயன்படுத்தலாம். எத்தனை வருஷம் வேணாலும் இதை வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல 9 பூஜை பொருட்களை இதில் கலந்துருக்காங்க. அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். நவக்கிரக பச்சரிசி கோலமாவு கட்டின்னு கூட இதை சொல்லலாம். அதனால இதை வாங்கி பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, கரைச்சி கோலம் போட முடியாது அப்படின்னா பவுடராவும் கிடைக்குது, அப்படியே நீங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, பூஜைக்குரிய சுத்தமான பசுமாட்டு நெய் சாப்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். எந்த ஒரு கலப்படமும் இல்லாம கிடைக்குது. செக்கில் ஆட்டின எண்ணெய் வகை எல்லாமே இருக்கு இவங்கள்ட்ட. அதை வச்சு தீப எண்ணெய் தயாரிச்சிருக்காங்க. பஞ்ச தீப எண்ணெய் 5 எண்ணெய் கலந்த, அதாவது நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், இலுப்ப எண்ணெய், வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இப்படி 5 எண்ணெய்கள் கலந்த பஞ்சதீப எண்ணெயும் எங்கள்கிட்ட இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி இருக்கு. இந்த பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பூஜைக்கு மிக அற்புதமானது. ஏன்னா நம்ம பூஜையில பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பஞ்சகாவிய பொருட்களுக்கு இருக்கு. பஞ்சகாவியம் அப்படின்னா பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பால், நெய், தயிர், சாணம், கோமியம் இதை வச்சு தயாரிக்கப்பட்டதுதான் இந்த பஞ்சகாவிய பொருட்கள். அதனால இதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கு. இவங்களே தயாரிச்சு கொடுக்குறாங்க, கலப்படம் இல்லாம கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, பணத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க வீட்டுல பணப்பெட்டியிலேயோ அல்லது பூஜை அறையிலேயோ வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வர பணம்
எப்பொழுதுமே உங்களை மீறி போகாது. அதை பர்சில் கூட நீங்க வச்சுக்கலாம். பணம் அந்த பையிலையோ பர்சிலையோ இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான பச்சை கற்பூரம் இவங்க தரமா கலப்படம் இல்லாம செஞ்சு தராங்க, வாங்கிக்கலாம். எந்த பொருட்களாக இருந்தாலும் தரம் கலப்படம் இல்லாம பாரம்பரியமான பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு தரமான ப்ராடக்ட் இது. வாங்கி பயன்படுத்துங்க. சரி, இப்ப பச்சரிசி மாவால கோலம் போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து விநாயகர் படம் இருந்தது அப்படின்னா அதுக்கு மாலை போட்டுங்க. எள்ளு லட்டு செஞ்சுக்கங்க. 108 எள்ளு லட்டு, இது ரொம்ப முக்கியமானது. 108 எள்ளு லட்டு செஞ்சு விநாயகருக்கு படைங்க. அதுக்கப்புறம் குத்து விளக்குல அல்லது லட்சுமி விளக்குல எள்ளெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்திங்க. எள்ளெண்ணெய் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச எண்ணெய், சுத்தமான எண்ணெயா இருக்கட்டும். தீபம் ஏத்திங்க. தீபம் ஏத்திக்கிட்டு அங்க முதல்ல குலதெய்வ வழிபாடு, அடுத்தது கணேசன் வழிபாடு, அடுத்தது சிவபெருமான் வழிபாடு, அடுத்தது சனி பகவான் வழிபாடு. இதெல்லாம் மனசுல நினைச்சு கும்பிட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு இருந்தது அப்படின்னா அதை வச்சுங்க. சனி பகவானுக்கு படைங்க. இப்ப எப்படி தீப தூபம் காட்டுறீங்களோ அது போல சனி பகவானுக்கு எள்ளை வச்சு படைங்க. அப்புறம் மலர்களை தூவி சிவன், ஹனுமான் இவங்கெல்லாம் வழிபடலாம். அப்புறம் வழிபட்டுட்டு அமர்ந்துருங்க. நீங்க அமரும் போது அந்த தீபம் தூபம், அதாவது சாம்பிராணி, அகர்பத்தி, இதனுடைய புகையெல்லாம் வீடு முழுவதும் பரவி இருக்கணும். பரவி இருக்கும் போது உட்காருங்க. இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லுங்க. நான் இப்ப எப்படி உச்சரிக்கிறேனோ அதே மாதிரி சொல்லுங்க. ஓம் சனீஸ்வராய வித்மஹே சூரியபுத்ராய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத். இப்படி பொறுமையா சனீஸ்வரனுக்கு கேட்கறது மாதிரி 21 முறை சொல்லுங்க. அப்புறம் பிரசாதம் படைச்சிட்டு ஆர்த்தி எடுத்துட்டு அந்த நாள் முழுவதும் விரதம் இருங்க. விரதம் இருந்துட்டு மாலையில 108 எள்ளு இருக்குல்ல, அத சிவன் கோவிலுக்கு எடுத்துட்டு போங்க. சிவன் கோவில்ல சிவனையும் நவகிரகத்தையும் அங்க இருக்கிற தெய்வங்களையும் வணங்கிட்டு இந்த 108 எள்ள கோவிலுக்கு வரவங்களுக்கு அல்லது வயதானவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, முடியாதவங்களுக்கு இப்படி கொடுங்க. கொடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க. இதே பூஜைய வீட்டுல மறுபடியும் ஈவினிங் செய்யுங்க. 21 முறை அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு பூஜையை முடிங்க. முடிச்சிட்டு சாப்பிடுங்க. இத ஒவ்வொரு சனிக்கிழமையும் 9 சனிக்கிழமை செய்றீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும், கடன் பிரச்சனை இருந்தாலும், குடும்ப பிரச்சனை இருந்தாலும், நிம்மதியே இல்ல குடும்பத்தால அப்படின்னாலும், தொழில் நஷ்டம் கஷ்டம் வந்திருந்தாலும், அல்லது வேலையில இடமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு, பதவி உயர்வு இல்ல, ஒரு மரியாதை இல்ல அப்படின்னு இருந்தாலும், வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பூஜையை செய்றீங்க அப்படின்னா 100% பூஜையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது ஈசன் மேல சத்தியம். வேணா முயற்சி பண்ணி பாருங்க. நாங்களாம் இதை அனுபவிச்சிருக்கோம், நிறைய பேர் சொல்லியிருக்கோம், நிறைய பேர் இதனால ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. வந்து உருகி உருகி நீங்க சொல்லல அப்படின்னா நான் இதை பண்ணிருக்க மாட்டேன், எங்க வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சு, நம்பவே முடியல, இவ்வளவு பெரிய சக்தி இருக்கா இந்த பரிகாரத்துக்கு, உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்யுங்க. சனி கெடுப்பின் யார் கொடுப்பார்? சனி கெடுத்தார் அப்படின்னா யாராலையும் அதை தடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. சனி கொடுப்பின் யார் கெடுப்பார்? சனி கொடுத்தார் அப்படின்னா அதை யாரும் கெடுக்க முடியாது. இதுதான் சனியினுடைய தத்துவம். சனியை போன்று கொடுப்பவரும் இல்லை, சனியை போன்று கெடுப்பவரும் இல்லை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ரொம்ப பிரபலம். அதனால பண கஷ்டம் வந்துருச்சு, நோய் கஷ்டம் வந்துருச்சு, கோழைத்தனமா இதெல்லாம் நினைச்சு தற்கொலை செய்ய முயற்சி பண்றதை விட, சோர்ந்து போய் கிடக்கிறத விட, நம்ம விதி அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருந்துறதை விட, நம்ம வாழ்க்கையில பிறந்துட்டோம், இந்த நிலைக்கு என்ன காரணம்? மனிதன் காரணமா, சூழ்நிலை காரணமா, அல்லது கடவுள் காரணமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான தீர்வை கண்டுபிடிக்கிறது புத்திசாலித்தனம். ஒன்னு புரிஞ்சுங்க, சனிதான் தொழில் பிரச்சனை, நோய் பிரச்சனை, கர்ம வினை பிரச்சனைக்கு முழு காரணம். அதை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா இத மாதிரி பரிகாரங்களை செய்யணும். சனிக்கிழமை மிக உகந்த நாள். அதனால அன்னைக்கு இந்த பரிகாரத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா கலியுகம் சார்ந்த ஆதிக்க அம்சம் பெற்றிருக்கும் சனீஸ்வரனால் உங்களுடைய தொழில், குடும்பம், அறிவு, லாபம், தொழில்நுட்பம், உழைப்பு உலகத்துல புகழடைகிறது, இதுல எல்லாத்துலயுமே உங்களால முன்னேற முடியும், வெற்றி காண முடியும். அடுத்தவங்களை விட நீங்க முன்னாடி நிப்பீங்க. துன்பத்தால் துவண்டு போனாலும் கூட ஒரு காலகட்டத்தில் நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்தை பிடிப்பீர்கள். ஜெயிச்சிட்டே மாறா அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதம் இந்த பரிகாரத்தால் நடக்கும். ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால பரிசு வேணா இருக்கலாம், பாராட்டு வேணா இருக்கலாம், ஆனா அவனுக்கு பின்னால இருக்கிறது நாங்க தான். இது யார் தெரியுமா சொல்றது? அவமானம், நிராகரிப்பு, தோல்வி, இதுதான் அவங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற அம்சங்கள். ஓகே, அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.